friends, எல்லாருக்கும் வணக்கம். Welcome to Commerce in Tamil. நான் 𝘭𝘰𝘳 இன்னைக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிக்கலாம் ஆசைப்படுறேன். யாருக்குன்னா நம்ம சேனலோட வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களுக்கு நான் வந்து எனக்கு நானே ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். Why? Because we have reached 1000 subscribers. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஒரு 3 பேருக்கு ஒரு ஹார்ட் அனுப்பணும்னு நினைக்கிறேன். யாருக்குன்னா 3 ஃப்ரெண்ட்ஸ். அவங்க பேர் 𝘊𝘰𝘳 நிரஞ்சன் அண்ட் ஹரிதா. ஏன்னா இந்த சேனல் க்ரோ ஆகிறதுக்கு என்னை விட ரொம்ப ஆர்வமாக இருந்தது அவங்க தான். எனக்கு அது ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருந்தது. நாட் ஒன்லி தேர் மோட்டிவேஷன் பட் ஆல்சோ அந்த சப்ஸ்கிரைப் ஒவ்வொன்றா வரும்போதும் அண்ட் இந்த கமெண்ட் நிறையா பேர் பண்ணுவீங்க டவுட் கேட்டு எனக்கு இது எல்லாமே வந்து ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருந்தது. நான் ஏன் வந்து இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த சேனல் வந்து ரொம்ப சீரியஸாக நான் ஆரம்பிக்கல. அந்த லாக்டவுன் டைமில் நெட் எக்ஸாம் பற்றியெல்லாம் நெட்டில் சர்ச் பண்ணும்போது எல்லாமே வீடியோஸ் ஹிந்தியில் இருந்துச்சு. வணக்கம் தோஸ்தோன்னு வாங்க, யாருக்குமே எதுவுமே புரியாது. ஸோ நம்ம டைம் கிடைக்கும் போதெல்லாம் தமிழில் போடலாமே, யாருக்கோ ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏதோ ஒரு மூலையில் இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் ஆரம்பித்தேன். பட் அது இவ்வளோ சீரியஸாக வந்து போகும். நிறைய பேர் எனக்கு கால்ஸில் நிறைய ரெஸ்பான்ஸ், கமெண்ட் செக்ஷனில் ரெஸ்பான்ஸ் ஆகிறத தாண்டி நிறைய பர்சனல் மெசேஜ் அண்ட் கால்ஸ் வந்தது. தேங்க்ஸ் ஃபார் மோட்டிவேட்டிங் மீ டு திஸ் எக்ஸ்டென்ட். ஸோ ஆஃப்டர் 1000 சப்ஸ்கிரைபர்ஸுக்கு அப்புறம் நான் லெத்தாஜிக்காக இருக்க முடியாது. நவ் ஐ ப்ராமிஸ் யூ வீடியோஸ் ரெகுலராக வரும். எனக்கு வந்த ரெஸ்பான்ஸில் மெஜாரிட்டி ஆஃப் ரெஸ்பான்ஸ் வந்து இந்த 11th 12th படிக்கிற அக்கௌண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்தும் அக்கௌண்ட்ஸ் ஜாப் போகிறவங்க கிட்டேருந்து நிறையா வந்துச்சு. இந்த டெபிட் அண்ட் கிரெடிட் வீடியோ அண்ட் ஜேர்னல் என்ட்ரி வீடியோஸ்க்குலாம் நிறையா ரெஸ்பான்ஸ். அண்ட் அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது, யூ பீப்புள் ஆர் ஸ்மார்ட் எனஃப். எப்படின்னா பேசிக்ஸ் சொல்லி கொடுத்துட்டா நீங்களே எல்லாத்தையுமே வந்து போட்டுக்கிறீங்க. முன்ன மாதிரி சம்மலாம் ஒவ்வொன்றா போட்டு காமிக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. பட் யூ பீப்புள் ஆர் எங்கேயாவது எனக்கு பேசிக்ஸ் சொல்லி கொடுக்குறா போதும் அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. ஸோ ஐ ப்ராமிஸ் யூ தட் வாரம் 3 நாள் அக்கௌண்ட்ஸ் பேசிக்ஸ் எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வரும். Now onwards videos will be updated regularly. And once again I thank you all. இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். நான் லாஸ்ட் வீடியோ போட்டதுலேருந்து எனக்கு அதிகமாக வந்து குவைரிஸ் என்ன அப்படின்னா, மேம் ஜேர்னல் என்ட்ரி ஒன்று தான் போட்டிருக்கீங்க, இன்னும் நிறைய என்ட்ரிஸ் இருக்கிற மாதிரி சம்ஸ் எல்லாம் போட்டு காமிங்க அப்படின்றது தான். ஸோ அதனால் ஒரு பர்ஃபெக்ட் சம்மை எடுத்து ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்றதுக்கோசரம் இந்த வீடியோவில் ஒரு சம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது மட்டும் இல்லாமல் ஜேர்னல் என்ட்ரிஸை பற்றி இன்னும் நிறையா விஷயங்கள், ஓப்பனிங் என்ட்ரி இதை பற்றிலாம் யூ வில் பி லேர்னிங் இன் திஸ் வீடியோ. லெட் அஸ் வி ஸ்டார்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் ஸ்டார்ட் லேர்னிங் த ஜேர்னல் என்ட்ரி. நான் முதலே சொல்லிடுறேன், நம்ம ஒரு பெரிய சம் போட போகிறோம், காம்ப்ளிகேட்டட் என்ட்ரிஸ் படிக்க போகிறோம், ரொம்ப டீட்டெயில்டாக வேறு படிக்க போகிறோம். ஏன்னா நம்ம போர்ஷன்ஸ் முடிக்கிறதுக்கோசரம் இங்கே நான் போட போகிறது கிடையாது, கற்றுக்கிறதுக்கோசரம் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணுன்றதுக்கோசரம் தான் நான் போட போகிறேன். அதனால நான் டக்குன்னா முடிக்க முடியாது, பொறுமையாக தான் போடுவேன். ஸோ கொஞ்சம் பேஷன்ஸோட டெடிகேஷனோட கவனிங்க. முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, போர்டு குட்டியாக இருக்கிறதுனால நான் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் அழிச்சு தான் நல்லா என்ட்ரி போடுற மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ட்ரி ஒவ்வொன்றா போட நீங்கள் அப்படியே உங்களது நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், ஐஷு வந்து முதல் என்ட்ரி மட்டும் தான் நீட்டாக எழுதி காமிப்பா. அதுக்கப்புறம் அவளோட ஸ்லாங்கில் அவள் கிடக்கடான்னு வந்து கிறுக்க ஆரம்பிச்சிருவான். நீங்கள் அதை அப்படியே கப்புன்னு பிடிச்சி ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகே, ஆனால் ஒவ்வொன்றும் நான் அழகாக போட்டுட்டு இருந்தேன். இந்த ஸ்டைலஸில் வேறு என்னால் இந்த ஃபோனில் எழுத முடியல, அதனால் நம்மளுக்கு டைம் போயிட்டே இருக்கும். ஸோ we can start without any delay. ஓகே, இப்போ நம்ம வந்து கொஸ்டின் படிக்கலாம். கொஸ்டின் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் எங்கேருந்து நான் வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லிடுறேன். தமிழ்நாடு போர்டோட 11th ஸ்டாண்டர்ட் புக்குன்னு நினைக்கிறேன். எஸ், கரெக்ட். 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கிற பேஜ் நம்பர் 60 போனீங்க அப்படின்னா 7th சம் இருக்கும். ஜேர்னல் என்ட்ரி போட சொல்லி உங்களை ஃபஸ்ட்டு கேட்டிருக்கிற சம் வந்து இதுதான். அதனால் இதை நான் ஒர்க் அவுட் பண்ணாலே உங்களுக்கு முக்கால்வாசி ஜேர்னல் என்ட்ரிஸ் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். ஸோ we can start doing. என்ன இருக்குது ஃபர்ஸ்ட் என்ட்ரி அப்படின்னா, enter the following transaction in the journal of Manohar who is dealing in textiles. மனோகர்னு ஒருத்தர் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறாரு. அந்த பிஸ்னஸ்க்கு நிறையா டிரான்சாக்ஷன்ஸ் தான் நடந்திருக்கு. நம்மள ஜேர்னல் என்ட்ரி போட சொல்கிறாங்க. ஸோ வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் என்ட்ரி? முதல் என்ட்ரி, மனோகர் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் 60,000. 60,000 ரூபா கொடுத்து அவர் என்ன பண்ணுறாருன்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாராம். இதுக்கு என்ட்ரி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ நம்ம ஒரு என்ட்ரி போடுறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு டிரான்சாக்ஷனில் 2 அக்கௌண்ட் இருக்கும், அதை ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். அப்போ மனோகர் ஸ்டார்டட் பிஸ்னஸ் அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலே அதுக்கு போடக்கூடிய பணத்தை நான் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா கேபிட்டல் அப்படின்னு சொல்லியிருக்கேன்.
ஸோ இன்வால்வ் ஆகியிருக்கிற ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட். அந்த கேபிட்டல் என்ன வடிவத்தில் வருது? கேஷ் வடிவத்தில் தான் வந்திருக்கு. ஏன்னா மனோகர் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ், பணம் தான் போட்டிருக்காங்க. ஸோ கேஷ் அக்கௌண்ட் வந்து நம்மளுக்கு இன்வால்வ் ஆகியிருக்கிற ரெண்டாவது அக்கௌண்ட். அப்போ இந்த பர்டிகுலர் டிரான்சாக்ஷன் நம்மளுக்கு இன்வால்வ் ஆகியிருக்கிற ரெண்டு அக்கௌண்ட் என்னது? கேஷ் அக்கௌண்ட் ஒன்று, கேபிட்டல் அக்கௌண்ட் ஒன்று. பட் இப்போ எனக்கு டவுட் இருக்குன்னா, ஓகே ரெண்டு அக்கௌண்ட் இருக்குது மேம், பட் எதை டெபிட் பண்ணுறது எதை கிரெடிட் பண்ணுறது? அதுக்கு தான் நம்ம என்ன படிக்கணும்? கோல்டன் ரூல்ஸோட கம்பேர் பண்ணணும். ஸோ இருக்கிற ரெண்டு அக்கௌண்ட் முதல்ல என்னன்றதை நான் எழுதிக்கிறேன் இங்கே. ஒன் இஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், another one is cash account. கேபிட்டலுன்றது நான் உங்களுக்கு ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், அதை நம்ம வந்து ஆளாக கன்சிடர் பண்ணிக்கணும். ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து பர்சனல் அக்கௌண்ட். அதே மாதிரி எனக்கு கேஷ்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அன் அசட் இல்லையா, அதனால் அது ரியல் அக்கௌண்ட். கேஷ்ன்றது என்னோட கம்பெனியோட சொத்து அப்படிங்கும்போது அது எனக்கு ரியல் அக்கௌண்ட். அப்போது நம்மளுக்கான ரூல் என்னது? பர்சனல் அக்கௌண்ட்டை டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். அப்போ நம்ம இந்த கேபிட்டலை ஒரு ஆளாக தான் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இந்த கேபிட்டல்ன்ற மனுஷன் பிஸ்னஸ்க்கு என்ன கொடுக்குறாரு? பணம் கொடுக்குறாரு. அப்போது கிரெடிட் த கிவர். அதே மாதிரி ரியல் அக்கௌண்ட்டில் டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ இந்த பர்டிகுலர் ட்ரான்சாக்ஷனில் கேஷ் வந்து உள்ளே வர்றதுனால டெபிட் வாட் கம்ஸ் இன். அப்போ என்ட்ரி போடும்போது நம்ம எப்படி போடணும்? மார்ச் 1 கேஷ் அக்கௌண்ட் டெப்டார் டு கேபிட்டல் அக்கௌண்ட். இப்படி தான் என்ட்ரி பண்ணணும். எத்தனை ரூபா? 60,000 ரூபாய். டெபிட்டில் 60,000 அண்ட் கிரெடிட்டில் 60,000. எப்போவுமே டெபிட்ஸ் அண்ட் கிரெடிட் சைட் ஈக்குவலாக தான் இருக்கணும். எப்போவுமே ஒரு ஜேர்னல் என்ட்ரி போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம இன்னொன்று என்ன எழுதுவோம் அப்படின்னா, நம்ம நரேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் எழுதுவோம். என்ன எழுதுவோம்? பீயிங் அப்படின்னு போட்டு அந்த டிரான்சாக்ஷனில் என்ன இருக்கோ அந்த இதை அந்த நேம் அப்படியே எழுதி விட்டுருவோம். ஸோ இங்கே என்ன இருக்குது? பீயிங் மனோகர் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ். அதெல்லாம் நீங்களே ஃபீல் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அந்த ட்ரான்சாக்ஷன் இருக்கிறத எழுதணும். ஸோ இந்த மாதிரி டேட்டு போட்டு என்ட்ரி போட்டு டெபிட் சைடை கிரெடிட் சைடு ஈக்குவல் பண்ணி விட்டு நரேஷன் எழுத தான் ஒரு ஜேர்னல் என்ட்ரி. ஸோ ஒரு ஆள் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறான் அப்படின்னா இப்படி தான் ஜேர்னல் என்ட்ரி போடணும். பட் நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், இது வரைக்கும் உங்களுக்கு இந்த டவுட் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஏன்னா இப்போ அந்த டவுட்டை நான் கிரியேட் பண்ணி விடுறேன். என்ன அப்படின்னா, எந்த சம்ம எடுத்தாலும் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ்னு கொடுத்துருக்கானே, எல்லாருமே புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிப்பானுங்க. ஆல்ரெடி ஒருத்தன் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அந்த பர்டிகுலர் ஃபார்முக்கு அந்த வருஷத்துக்கான என்ட்ரி என்னவா இருக்கும்? சே ஃபார் எக்ஸாம்பிள், மனோகர் என்ன பண்ணிட்டான்? 2018 மார்ச்சில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டா, ஓகே. அதனால் ஃபர்ஸ்ட் என்ட்ரி கேஷ் அக்கௌண்ட் டெப்டார் டு கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டாச்சு. ஆக்சுவலி டெட்டார் கிடையாது, இதை வந்து டெபிட் தான் சொல்லணும். கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு கேபிட்டல் அக்கௌண்ட் தான் சொல்லணும், டெட்டாக சொல்லக்கூடாது. ஐம் சாரி. ஸோ ஓகே ஃபைன். நான் கமிங் டு த டாபிக். 2018 மார்ச் 1 அவன் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கிறதுனால கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேபிட்டல் அக்கௌண்ட், கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டிருக்கோம். பட் அவனுக்கு வந்து 2019 மார்ச் 1 வரும்போது அவன் பிஸ்னஸ் ஆரம்பித்து ஒரு வருஷம் முடிஞ்சிருக்கும். அப்போ எப்படி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரி அவனோட புக்ஸ், ஏன்னா அப்போ அந்த வருஷமும் அவன் பர்ச்சேஸ் பண்ணுவான், சேல்ஸ் பண்ணுவான், அந்த வருஷத்துக்கும் நான் ஜேர்னல் என்ட்ரிலாம் போடணும். அப்போது ஒரு எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸுக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி என்ன போடுவோம் அப்படின்னா, இந்த கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு கேபிட்டல் அக்கௌண்ட்லாம் போட மாட்டோம். we will be doing ஓப்பனிங் என்ட்ரி. ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்றைக்கான போனஸ் இதுதான். இந்த ஓப்பனிங் என்ட்ரி எப்படி போடுறது அப்படின்றது அதை எண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ ஸ்டே டியூன் டில் த எண்ட் ஆஃப் த வீடியோ. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அடுத்தடுத்த என்ட்ரிஸ்க்கு போகலாம். ஸோ வாட் இஸ் த நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன்? செகண்ட் அன்றைக்கி என்ன பண்ணியிருக்கான்? பர்ச்சேஸ்டு ஃபர்னிச்சர் ஃபார் கேஷ் 10,000. அதாவது 10,000 ரூபா கொடுத்து என்ன பண்ணியிருக்காங்க? ஃபர்னிச்சர் வாங்கியிருக்காங்க கேஷ்க்கு. ஸோ இதில் இன்வால்வ் ஆகிற ரெண்டு அக்கௌண்ட் என்னது? ஃபர்னிச்சர் வாங்கியிருக்கிறதுனால ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டு, காசை கொடுத்து வாங்கியிருக்கிறதுனால கேஷ் அக்கௌண்ட்டு. ஸோ தேர் ஆர் 2 accounts which is ஃபர்னிச்சர் அக்கௌண்ட். இங்கே இடம்ன்றதுனால நான் ஷார்ட்டாக எழுதுகிறேன். ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் ஒன்று, இன்னொன்று வந்து கேஷ் அக்கௌண்ட். ஸோ ஃபர்னிச்சர்ன்றது எனக்கு என்னது? என்னோடய கம்பெனிக்கு நான் வாங்கி போடுற இந்த சோஃபா, சேர்ஸ், இது எல்லாமே வந்து ஃபர்னிச்சர். அப்போது அது எல்லாமே என்னோடய கம்பெனிக்கு அசட் அப்படின்றதுனால அது ரியல் அக்கௌண்ட். நான் மறுபடியும் சொல்கிறேன், அசட்டுன்றது சொத்து. அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ்க்கு எனக்கு தனியாக வீடியோ போட சொல்லியிருக்கீங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக அதை பற்றி போடுறேன். எனக்கு அதுக்கு முன்னாடி ஜேர்னல் என்ட்ரிஸ் போடுங்க நிறையா வந்ததுனால தான் நான் இப்போ இந்த வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் என்ட்ரி கண்டிப்பாக உங்களுக்கு அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் வீடியோ வரும்.
ஓகே. ஸோ ஃபர்னிச்சர் இஸ் அன் அசட், சொத்து. அதே மாதிரி கேஷும் எனக்கு என்னது தான், அசட்டு தான். ஸோ அதுவும் எனக்கு என்னது தான், ரியல் அக்கௌண்ட் தான். அப்போ இந்த பர்டிகுலர் டிரான்சாக்ஷன் இன்வால்வ் ஆகியிருக்கிறது ரெண்டுமே என்ன அக்கௌண்ட்டு, ரியல் அக்கௌண்ட். அப்போது எதை டெபிட் பண்ணுறது, எதை கிரெடிட் பண்ணுறது, அகெயின் ஆர் கோல்டன் என்ட்ரி. டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஃபர்னிச்சரை நான் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால இதை டெபிட் பண்ணணும். டெபிட் வாட் கம்ஸ் இன், ஏன்னா ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஃபர்னிச்சர் உள்ளே வரும், அசட் இஸ் கம்மிங் இன், ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன். அதே மாதிரி கேஷ் வெளியில் போகுது, ஸோ கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ த என்ட்ரி வில் பி செகண்ட் அன்னைக்கு ஃபர்னிச்சர் அக்கவுண்ட் டெபிட் டு கேஷ் அக்கவுண்ட். எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம், 10,000க்கு வாங்கியிருக்கோம். ஸோ 10,000 பீயிங் என்ன பண்ணணும், நரேஷன் நீங்களே எழுதிக்கணும். எனக்கு சோம்பேறித்தனமாக இருக்கும். ஓகேவா, ஃபைன். திஸ் இஸ் த செகண்ட் என்ட்ரி. So now what is the third transaction? Bought goods for cash 25,000. காசு கொடுத்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பொருட்கள் வாங்கியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் குட்ஸ் ஆக்சுவலி? குட்னா என்னென்னா ரா மெட்டீரியல் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதாவது நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக இருந்தீங்க அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காட்டன் இருக்குது, வெறும் பஞ்சை மட்டும் வச்சுக்கிட்டு உடம்புல ஒட்ட வச்சுக்க முடியாது. ஸோ காட்டன் நம்ம என்னவா மாற்றணும், ஷர்ட்டாக மாற்றணும். அப்போ அது பஞ்சாக இருக்கிற வரைக்கும் அது ரா மெட்டீரியல். அது ஷர்ட்டாக மாறினதுக்கப்புறம் அது என்னென்னா ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டு. அப்போ நம்ம எக்ஸாம்பிளில் மனோகர் இந்த டெக்ஸ்டைலில் விற்கிறதுனால அவர் இந்த ரா மெட்டீரியலை வாங்கி அதை ஷர்ட்டாவோ ட்ரெஸ்ஸாவோ மாற்றி ஃபினிஷ் ப்ராடக்ட்ஸை மாற்றி தான் அவர் விற்க முடியும். ஸோ அப்போ அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அவருக்கு என்ன தேவை, ரா மெட்டீரியல் தேவை இல்லையா? அந்த ரா மெட்டீரியல் வாங்கினா தான் அதை என்னென்னு ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க, கூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. ரைட். ஸோ கூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன என்ட்ரி இருக்குது, பாட் குட்ஸ் ஃபார் கேஷ் 25,000. இதுக்கு என்ட்ரி ரொம்ப ஈஸியாச்சு மேம். ஏன்னா நீங்கள் லாஸ்ட் என்ட்ரி என்ன சொல்லி கொடுத்தீங்க, பர்ச்சேஸ் ஃபர்னிச்சர் ஃபார் கேஷில் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் இருக்குது, கேஷ் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட்னு சொல்லி கொடுத்தீங்க. அதே மாதிரி பாட் குட்ஸ் ஃபார் கேஷ்னால் சிம்பிள் தானே, கூட்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட்டுன்னு தானே போட வேண்டும். பட் ஜஸ்ட் ரீகலெக்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி ஜேர்னல் என்ட்ரி போட்டவங்க ஒரு ரீகலெக்ட் பண்ணி பாருங்கள். கூட்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட் நான் போடுவோம். நோ, நம்ம என்னன்னு போடுவோம் அப்படின்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு தான் போடுவோம் 25,000. ஸோ நல்லா ரீகலெக்ட் பண்ணி பாருங்கள். பர்ச்சேஸ்டு ஃபர்னிச்சர்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் போடுவோம். பர்ச்சேஸ் பில்டிங்னு கொடுத்துருந்தாங்கன்னா பில்டிங் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் போடுவோம். பட் பாட் குட்ஸ், பர்ச்சேஸ்டு குட்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இதை குட்ஸுன்ற வார்த்தையை ஸ்பெசிஃபை பண்ணாமல் பர்ச்சேஸ்ன்ற வார்த்தையை தான் போடுவோம். அது ஏன் அப்படின்றத இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ப்ளீஸ் நோட் இட் டவுன். பர்ச்சேஸ் ட்ரான்சாக்ஷன் எடுத்துக்கும் போது நம்மக்கிட்ட ரெண்டு விதமான பர்ச்சேஸ் ட்ரான்சாக்ஷன் நடக்கும். ஒன்று எப்படி நடக்கும்னா, நம்ம ஃபிக்ஸட் அசட் வாங்குவோம், இந்த மாதிரி பில்டிங்கு, அப்புறம் பிளான்ட் அண்ட் மிஷினரி, ஃபர்னிச்சர், இந்த மாதிரி ஃபிக்ஸட் அசட், அதாவது அசையாத சொத்துக்களை வாங்குவோம். இது ஒன் கைண்ட் ஆஃப் பர்ச்சேஸ். இன்னொரு கைண்ட் ஆஃப் பர்ச்சேஸ் என்னென்னா, நம்ம கூட்ஸ் வாங்குவோம், அதாவது ரா மெட்டீரியல் வாங்குவோம். சொன்னேன் ரா மெட்டீரியல்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்போது இந்த ரெண்டு விதத்தில் இந்த ஃபிக்ஸட் அசட் வாங்கும்போது எனக்கு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் அக்கௌண்ட்டாக கன்சிடர் ஆகும். அதனால நான் என்ன மோட்டோவில் போடுவேன், டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட் அப்படின்ற ஒரு கோல்டன் ரூலை வச்சு தான் அந்த என்ட்ரி இருக்கும். பட் இந்த மாதிரி கூட்ஸ் வாங்கும்போது எந்த மாதிரி போடணும் அப்படின்னா, அதாவது பர்ச்சேஸ்டு கூட்ஸ் ஃபார் கேஷ்னு இருக்குன்னா கூடுன்னு ஸ்பெசிஃபை பண்ணக்கூடாது. கூட்ஸ் வாங்கிறது என்னதுன்னா எக்ஸ்பென்ஸ். ஓகேவா, அது எனக்கு ஒரு செலவு. அப்போ அது என்ன அக்கௌண்ட்டுன்னா நாமினல் அக்கௌண்ட்டாக கருத வேண்டும். ஆஸ் யூஷுவல் கேஷ் கொடுத்து வாங்குறதுனால கேஷ் நம்மளுக்கு ரியல் அக்கௌண்ட், அது அசட் அப்படின்றதுனால அது ரியல் அக்கௌண்ட்டு. அப்போது நம்ம என்ன பண்ணணும், நாமினல் அக்கௌண்ட்டில் டெபிட் ஆல் லாஸஸ் அண்ட் எக்ஸ்பென்ஸ் அண்ட் கேஷ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இந்த ரூலை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெபிட் பண்ணுறோம். எதை, பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை
கிரெடிட் பண்ணுறோம் எதை? கேஷ் அக்கௌண்ட்டை. ஸோ பர்ச்சேஸ் ஆஃப் ஃபிக்ஸட் அசட் ஏதாவது மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அதை அசட்டாக எடுத்து நம்ம போடணும், ரியல் அக்கௌண்ட்டாக கன்சிடர் பண்ணணும். பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதை நம்ம நாமினல் அக்கௌண்ட்டாக கன்சிடர் பண்ண வேண்டும், ஏன்னா அது ஒரு எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு. ஸோ now what is the next transaction? bought goods from கமலேஷ் on credit. அதை நான் கிரெடிட்டுக்கு வாங்குகிறேன், கேஷுக்கு வாங்குகிறேன், அடுத்த விஷயம். பட் இதில் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது என்னது? நான் கூட்ஸ் வாங்குறேன்னா இல்லை வேறு ஏதாவது ஃபிக்ஸட் அசட் வாங்குறேன்னா அப்படின்றது தான். ஸோ இங்கே கூட்ஸ் அப்படின்றத வந்து ஸ்பெசிஃபை பண்ணதுனால நம்ம கூட்ஸ் அக்கௌண்ட்டுன்னு போடுவோமா இல்லை பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுன்னு போடுவோமா? ஐ திங்க் இப்போ உங்களுக்கு அது கிளியர் ஆகிருக்கும். என்னென்ன ட்ரான்சாக்ஷன்லாம் கூட்ஸ்ன்னு கொடுத்துருக்கானோ அந்த இடத்துல வந்து எங்கே தான் நீங்கள் வந்து என்ன தான் போடணும்? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படின்றது தான் போடணும். ஸோ இன்வால்வ் ஆகியிருக்கிற ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் என்னதுன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட். இன்வால்வ் ஆகியிருக்கிற அடுத்த அக்கௌண்ட் தான் இங்கே வில்லங்கம். ஏன் அப்படின்னா பாட் குட்ஸ் ஃப்ரம் கமலேஷ் ஆன் கிரெடிட். அப்போ நான் இங்கே என்ன கொடுத்து வாங்கலைன்னா காசு கொடுத்து வாங்கலை. அப்போ இங்கே காசு இன்வால்வ் ஆகலை, அதுக்கு பதிலாக யார் இன்வால்வ் ஆகியிருக்கான்னா கமலேஷ் வந்து இன்வால்வ் ஆகியிருக்கான். அப்போது இந்த பர்டிகுலர் ட்ரான்சாக்ஷன் இன்வால்வ் ஆகியிருக்கிற ரெண்டு அக்கௌண்ட் என்ன? ஒன்று பர்ச்சேஸ் அக்கௌண்ட், another ஒன் இஸ் கமலேஷ் அக்கௌண்ட். அப்போது பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுன்றது நம்மளுக்கு என்னது? இட் இஸ் அன் எக்ஸ்பென்ஸ்ன்னு சொன்னேன். ஸோ எக்ஸ்பென்ஸாக இருக்கிறதுனால அது நாமினல் அக்கௌண்ட் அப்படின்னும் சொன்னேன். அண்ட் கமலேஷ் அப்படின்றது ஒரு பேர் வந்திருக்கிறதுனால அது என்ன அக்கௌண்ட்டு? பர்சனல் அக்கௌண்ட். ஸோ இப்போ நம்ம எதை டெபிட் பண்ணுறது, எதை வந்து கிரெடிட் பண்ணுறது? நாமினல் அக்கௌண்ட்னா என்னது? டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் கிரெடிட் ஆல் இன்கம் இல்லையா? ஸோ பர்ச்சேஸ்ன்றது எனக்கு எக்ஸ்பென்ஸ் அப்படின்றதுனால ஐ வில் பி டெபிட்டிங் இட், டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் கிரெடிட் த கிவர். ஏன்னா கமலேஷ் தான் நம்மளுக்கு என்ன பண்ணுறான்? ஓசியில் அமிச்சே வைக்கிறான். ஸோ கமலேஷ் வந்து கிவர் அப்படின்றதுனால கிரெடிட் த கிவர். அப்போ என்ட்ரி எப்படி வரும்? இப்படி வரும். எப்படி? 6th அன்னைக்கு பாட் கூட்ஸ்ன்றதுனால பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட் போட மாட்டோம், ஏன்னா எனக்கு கேஷ் வெளியில் போகலை, அதுக்கு பதிலாக கமலேஷ் வந்து கொடுத்துருக்கான் அப்படின்றதுனால டு கமலேஷ் அக்கௌண்ட். எவ்வளோ ரூபாய்? ஐ திங்க் 15,000 நினைக்கிறேன். ஸோ 15,000 டெபிட்லேயும் கிரெடிட்லேயும் போட்டுடுங்க. அகெயின் நரேஷன் வந்து நீங்களே எழுதிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு டூ அ கிரெடிட் ட்ரான்சாக்ஷன். ஒரு கிரெடிட் ட்ரான்சாக்ஷன் வந்துச்சுன்னா அவங்க பேரை ஸ்பெசிஃபை பண்ணணும். அப்போ உங்களுக்கு இன்னொரு டவுட்டும் வரும், மேம் ஒரு ட்ரான்சாக்ஷன் வந்து கிரெடிட்டாக வந்து கேஷான எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏன்னா நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது காசை கொடுத்து வாங்குவேன், கடனுக்கும் வாங்குவேன். அப்போ நான் எப்படி மேம் ஒரு ட்ரான்சாக்ஷனில் கொடுத்துருக்கிறது கிரெடிட்டாக அப்படின்னு கண்டுபிடிப்பேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கூட கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்கன்னா பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஃப்ரம் கமலேஷ் ஆன் கிரெடிட்னு கொடுக்காம பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஃப்ரம் கமலேஷ்னு மட்டும் கொடுத்துருவோம். ஆன் கிரெடிட்ன்ற வார்த்தையை என்ன பண்ண மாட்டாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஏதோ ஒரு ட்ரான்சாக்ஷனில் நேம் ஸ்பெசிஃபை ஆகியிருந்தாலே அது என்ன தான் நம்மளுக்கு கிரெடிட் பர்ச்சேஸோ இல்லை கிரெடிட் சேலோ தான். நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கோசரம் இப்படி கூட கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. நேமை கொடுத்தா நம்ம கிரெடிட்னு நினச்சோம் அப்படின்றதுக்கோசரம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாட் குட்ஸ் ஃப்ரம் கமலேஷ் ஆன் கிரெடிட்னு கொடுக்காம ஃபார் கேஷ்ன்னு ஸ்பெசிஃபை பண்ணிடுவான் சில ட்ரான்சாக்ஷனில். அப்போ ஃபார் கேஷ்ன்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தாங்கன்னா அது கேஷ் ட்ரான்சாக்ஷன் தான். பட் ஃபார் கேஷ்ன்ற வார்த்தை இல்லாமல் அங்கே வெறும் நேம் மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நேம் மட்டும் இருக்குன்னா தட் இஸ் அ கிரெடிட் ட்ரான்சாக்ஷன். கடனுக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். வாங்கியிருக்கோம், விற்றுருக்கோம். ஸோ வாட் இஸ் த நெக்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன்? 8th அன்னைக்கு என்ன பண்ணியிருக்கான்னா சோல்டு குட்ஸ் ஃபார் கேஷ் 28,000. எவ்வளோ பெரிய ஆள் பாருங்கள் மனோகர். 3ஆம் தேதி தான் என்ன பண்ணியிருக்கான்? பாட் குட்ஸ் ஃபார் கேஷ். 3ஆம் தேதி தான் ரா மெட்டீரியல் முதல்ல அவன் கம்பெனிக்கு அவன் வாங்கியிருக்கான். வாங்கிட்டு 4 குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி அதை 28,000 ரூபாய்க்கு விற்றுருக்கான். பெரிய ஆள் தான், ஓகேவா? ஸோ பட் இங்கே என்ன ட்ரான்சாக்ஷன்னா சேல்ஸ் ட்ரான்சாக்ஷன். அப்போது இந்த இடத்துல இன்வால்வ் ஆகிற 2 அக்கௌண்ட் என்னது? சோல் பண்ணியிருக்கிறதுனால ஒன்று வந்து சேல்ஸ் அக்கௌண்ட், இன்னொன்று நம்ம காசுக்கு தான் விற்றுருக்கோம் இல்லையா, அதனால் கேஷ் அக்கௌண்ட்டு. ஸோ இன்வால்வ் ஆகியிருக்கிற 2 அக்கௌண்ட் வந்து இதுதான். பட் இப்போ நான் சேல்ஸை வந்து டெபிட் பண்ணணுமா கிரெடிட் பண்ணுமா? கேஷை டெபிட் பண்ணுமா கிரெடிட் பண்ணுமா? அஃப்கோர்ஸ் கோல்டன் என்ட்ரி போடுங்க. நான் போடும்போது நீங்கள் தினம் கடற்கடன் போட்டிருக்கணும். ஸோ சேல்ஸுன்றது நம்மளுக்கு என்னது? இன்கம், வருமானம். ஒரு கம்பெனிக்கு இன்கம்ன்றதே எங்கேருந்து தான் கிடைக்கும்? சேல்ஸ்லேருந்து தான் கிடைக்கும். அப்போ இன்கம் அப்படிங்கும்போது அது என்ன அக்கௌண்ட்? தட் இஸ் நாமினல் அக்கௌண்ட். அதே மாதிரி கேஷ் இஸ் அகெயின் அது என்னது? நம்மளுக்கு ஒரு அசட் அப்படின்றதுனால தட் இஸ் ரியல் அக்கௌண்ட். கேஷை பற்றி நிறையா வாட்டி நம்ம பார்த்தாச்சு. அப்போ எதை டெபிட் பண்ணணும், எதை வந்து கிரெடிட் பண்ணணும்? நான் இன்கம்மை கிரெடிட் பண்ணணும். ஏன்னா நாமினல் அக்கௌண்ட்டில் டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் கிரெடிட் ஆல் இன்கம் இல்லையா? ஸோ கிரெடிட்டர்ஸ் சேல்ஸை வந்து கிரெடிட் பண்ணணும். அண்ட் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா காசு வந்து உள்ளே வருது. ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன்.
அப்போ என்ட்ரி எப்படி வரும்? கேஷ் அக்கவுண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கவுண்ட். என்ன அமௌண்ட்டுன்னு தெரியலையே. 28,000. So right, 28,000. So this is the journal entry for sales. I think the sales account is, the sales entry is clear. இதோட கண்டினியூட்டாக நம்ம அடுத்த என்ட்ரியும் போட்டுடலாம். என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இப்போ 10ஆம் தேதி சோல்டு குட்ஸ் டு ஹரி ஆன் கிரெடிட். நம்ம எப்படி கடனுக்கு வாங்கணுமோ, நம்ம கிட்ட ஒருத்தர் வாங்காமல் இருப்பானா, ஸோ நம்ம கிட்ட ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கான்னா கடனுக்கு வாங்கிட்டு போயிருக்கான். அப்போ இந்த இடத்துல இன்வால்வ் ஆகிற 2 அக்கௌண்ட் என்னது? ஆஸ் யூஷுவல் சேல்ஸ் இருக்கிறதுனால சேல்ஸ் அக்கௌண்ட் ஒன்று ஆல்ரெடி இன்வால்வ் ஆகியிருக்கு. ஆனால் இந்த இடத்துல நான் காசு கோசம் விற்கல, அதுக்கு பதிலாக நான் யாருக்கு விற்றுருக்கேன்? ஹரிக்கு வந்து நான் கிரெடிட்டில் விற்றுருக்கேன். அப்படிங்கும்போது ஹரி அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகியிருக்கு. பட் இது என்னது அப்படின்னா, இட் இஸ் பர்சனல் அக்கௌண்ட். ஹரி அப்படின்றது ஒரு ஆள் அப்படின்றதால பர்சனல் அக்கௌண்ட். பட் வாட் எவர் நான் இவனே என்ன தான் பண்ணுவேன் அப்படின்னா டெபிட் தான் பண்ணுவேன். ஏன்னா டெபிட் த ரிசீவர், அவன் என்கிட்டேருந்து குட்ஸை வந்து ரிசீவ் பண்ணிக்கிட்டு போகிறான். ஸோ டெபிட் த ரிசீவர் அப்படிங்கும்போது நான் 10th, ஸோ 10th நான் என்ன என்ட்ரி போடுவேன் அப்படின்னா, மார்ச் 10th நான் என்ன என்ட்ரி போடுவேன்? ஆஸ் யூஷுவல் சேல்ஸ் அக்கவுண்ட் டெபிட் டு ஹரி அக்கவுண்ட். So the amount is 10,000. So this is that you have to do an entry for credit sales. ஸோ ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா காசுக்கும் வாங்கலாம், கிரெடிட்டுக்கும் வாங்கலாம். கேஷ் பர்ச்சேஸும் இருக்கும், கிரெடிட் பர்ச்சேஸ் இருக்கும். அதே மாதிரி நான் சேல் பண்ணும்போதும் கேஷ் சேல்ஸ் இருக்கும், கிரெடிட் சேல்ஸ் இருக்கும். வாட் எவர் ஹேப்பன்ஸ், கேஷ் வந்தால் கேஷை ஸ்பெசிஃபை பண்ணணும். கிரெடிட்டுக்கு நான் விற்றுருக்கேன்னா யார் கிரெடிட்டுக்கு வாங்கியிருக்காங்களோ அவங்க பேர் ஸ்பெசிஃபை பண்ணணும். கிரெடிட்டுக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னா யார்கிட்டேருந்து வாங்கியிருக்கேனோ அவங்க பேரை நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். இது எல்லாத்துக்கும் இன்னொரு டேர்மும் இருக்குது, அதை நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ளீஸ் லிசன். ஸோ அந்த டேர்ம் என்னென்னா, இங்கே நம்மளுக்கு கமலேஷ் யார் தெரியுமா? ஏதாவது ஐடியா இருக்கா? கமலேஷ் வந்து நம்மளுக்கு கடனுக்கு குட்ஸை கொடுத்தவர். ஸோ நான் அவருக்கு வந்து கடமைப்பட்டிருக்கேன் கமலேஷ்க்கு காசு கொடுக்கறதுக்கு. ஸோ ஹீ இஸ் மை கிரெடிட்டார். ஸோ யார் வந்து எனக்கு கடனுக்கு குட்ஸை சப்ளை பண்ணுறாங்களோ அவங்க நம்ம கிரெடிட்டார்னு சொல்லுவோம். அண்ட் வந்து ஹரி எனக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெப்டார்னு சொல்லக்கூடாது, பி வந்து சைலண்டிங்க. ஸோ டெப்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஹரி எனக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா டெப்டார். ஏன்னா அவன் என்கிட்ட கடனுக்கு வாங்கிட்டு போனவன். ஸோ அவன் எனக்கு காசு கொடுக்க வேண்டிய பாக்கி இருக்கிறதுனால அவனை நம்ம டெப்டார் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம். நிறைய பேர் இன்னொரு இடத்துல கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. யாருன்னா டெப்டாருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. இதை வந்து எப்படி வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் இருக்கலாம்னா, நான் யாருக்காவது வந்து லோன் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து காசாக கொடுக்குறேன், லோன் கொடுக்குறேன்னா அவன் எனக்கு டெப்டார் கிடையாது. ஏன்னா அவனுக்கு நான் காசு லோன் கொடுக்குறேன்னா அவன் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பான். அது எனக்கு ஏதோ ஒரு விதமான இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஓகேவா? ஸோ நான் யாருக்கோ வந்து பைசாவாக நான் வந்து கடன் கொடுக்குறேன் அப்படின்னா அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டகரிக்கு கீழே வந்துடும். ஆனால் நான் யாருக்கோ ஒருத்தருக்கு கிரெடிட்டுக்கு நான் சேல் பண்ணுறேன், கடனுக்கு என்னோட கூட்ஸை கொடுக்குறேன், பொருட்களை வந்து நான் கிரெடிட்டுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா தான் யார் எங்கிட்டேருந்து கடனுக்கு வாங்கிட்டு போனாங்களோ அவங்க பேர் டெப்டார். ஸோ எல்லாருமே என்ன நினச்சிக்கிறாங்கன்னா கடனுக்கு வாங்கிட்டு போனாலே அவன் டெப்டார் அப்படி தான் சொல்லிட்டு நினச்சிக்கிறாங்க. அது வந்து கம்பெனி அக்கௌண்ட்ஸில் அது மாறும். லைக் எப்படி நம்ம வந்து ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, பப்ளிக் லிமிடெட் கம்பெனிக்கு போடும்போது அது அர்த்தம் மாறும். பட் ஆஸ் ஆஃப் நோ ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் சன்ட்ரி டெப்டார்ஸ்னால் யாருன்னா எங்கிட்டேருந்து கடனுக்கு பொருட்களை வாங்கி கொண்டு போனவர்கள். சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ்னால் யாருன்னா நான் யார்கிட்டேருந்து கடனுக்கு பொருட்களை வாங்கியிருக்கேனோ அவங்க வந்து சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ். ஸோ வந்து டெப்டார்ன்றவன் நம்மளுக்கு யாருன்னா ஹீ இஸ் அன் அசட். டெப்டார் வந்து நம்மளுக்கு என்றைக்குமே அவங்ககிட்டேருந்து நம்மளுக்கு என்ன வந்தாகணும்னா பைசா வந்தாகணும். ஸோ அவன் எனக்கு அசட்டு. அதே மாதிரி கிரெடிட்டார் எனக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா லயாபிலிட்டி. ஏன்னா என்றைக்காக இருந்தாலும் அவனுக்கு நான் வந்து பைசா கொடுத்தாகணும். லயாபிலிட்டின்றது கடமைகள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதனால கிரெடிட்டார் இஸ் அ லயாபிலிட்டி அண்ட் டெப்டார் இஸ் அன் அசட். ஓகே, வாட் நெக்ஸ்ட்? ரெஸ்ட் அப்படின்ற உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. 2 minutes ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பாக்கி 4 என்ட்ரி கண்டினியூ பண்ணலாம். நான் 2 minutes தான் சொல்லுவேன், அதுக்கோசரம் 2 minutes வீடியோவில் கேப்லாம் விட முடியாது. நான் டக்கு நடத்திடுவேன். நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 minutes ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் பார்க்க ஆரம்பிங்க. ஓகேவா? ஸோ லெட் மீ கண்டினியூ வித் த நெக்ஸ்ட் என்ட்ரி. வாட் இஸ் த நெக்ஸ்ட் என்ட்ரி? பெய்டு கமலேஷ். 14th அன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோம்? கமலேஷ்க்கு பே பண்ணியிருக்கோம். எத்தனை ரூபாய் பே பண்ணியிருக்கோம்? 12,000 பே பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக நம்ம கமலேஷ்கிட்டேருந்து வந்து எத்தனை ரூபாய்க்கு கடனுக்கு குட்ஸ் வாங்கினோம் அப்படின்னா 6ஆம் தேதி பாட் குட்ஸ் ஃப்ரம் கமலேஷ் ஆன் கிரெடிட் 15,000.
ஸோ நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா கமலேஷ் கிட்டேருந்து 15 ரூபாய்க்கு கூட்ஸ் வந்து கடன் வாங்கியிருந்தோம். இப்போ 14ஆம் தேதி என்ன பண்ணியிருக்கோம்னா கமலேஷ்க்கு நம்ம அந்த கடனை அடைச்சிருக்கோம். பட் எத்தனை ரூபா தான் அடைச்சிருக்கோம்னா 12,000 ரூபாய் தான் அடைச்சிருக்கோம். ஸோ 3,000 ரூபாய் என்ன பண்ணலைன்னா we didn't give. ஸோ அந்த 3,000 ரூபாய் நான் வந்து கமலேஷ்க்கு பே பண்ண வேண்டியது என்ன இருக்குன்னா இன்னும் டியூ இருக்குது. இப்போதைக்கு நான் எத்தனை ரூபா தான் கொடுத்துருக்கேன், 12,000 ரூபாய் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ அந்த அந்த அமௌண்ட்டை மட்டும் தான் நான் என்ன பண்ணணும்னா ஜேர்னல் என்ட்ரியில் எழுதணும். ஸோ 14th அன்றைக்கி என்ன நடக்குது, இங்கே பெய்டு கமலேஷ் அப்படிங்கும்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எந்த இடத்துல பெய்டுன்னு வந்தாலும் எந்த இடத்துல ரிசீவ்டுன்னு வந்தாலும் அதை நம்ம என்னவா கன்சிடர் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், கேஷ் அக்கௌண்ட்டாக கன்சிடர் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். போயிட்டு நான் போட்ட ப்ரீவியஸ் வீடியோவை கொஞ்சம் பாருங்கள், ஓகேவா. ஸோ இப்போ பெய்டு கமலேஷ் அப்படிங்கும்போது கமலேஷ் தான் என்ன பண்ணுறான்னா ரிசீவே பண்ணுறான், பைசாவை ரிசீவ் பண்ணுறான். ஸோ இஸ் அ ரிசீவர், கரெக்டாக. அப்போது டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர் அப்படிங்கும்போது கமலேஷ் ரிசீவ் பண்ணுறான். ஸோ கமலேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட், பெய்டுன்னு வந்துட்டு கேஷ் அக்கௌண்ட் சொல்லியிருக்கேன். ஸோ நான் கேஷ் பே பண்ணுறதால கேஷ் வெளியில் போகுது. ஸோ கிரெடிட் வாட் கோஸ் அவுட், ஸோ டு கேஷ் அக்கௌண்ட். how much is going out, 12,000 is going out. So here it is 12,000. ஸோ இதுதான் என்னென்னா பெய்டு கமலேஷ்கான என்ட்ரி. என்ன அப்படியே கண்டினியூ பண்ணலாமா? வாட் இஸ் த நெக்ஸ்ட் என்ட்ரி? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் என்ட்ரி. என்னென்னா 18th வந்து பெய்டு ரெண்ட். ஸோ அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வெயிட் அழிச்சிடலாம் இதை, ஸோ இது கொஞ்சம் கிளியராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இங்கேவே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பெய்டு ரெண்ட்னு கொடுத்துருக்காங்க. பெய்டு ரெண்ட்னா என்ன அர்த்தம், இங்கேயும் பெய்டு அப்படின்றதுனால கேஷ் அக்கௌண்ட் வந்து இன்வால்வ் ஆகுது. அடுத்த அக்கௌண்ட் என்னதுன்னா ரெண்ட் அக்கௌண்ட்டு. ஸோ கேஷ் இஸ் அகெயின் என்ன அக்கௌண்ட்னா ரியல் அக்கௌண்ட்டு, ரெண்ட்டுன்றது நாமினல் அக்கௌண்ட். ஏன்னா இது என்னது ஒரு எக்ஸ்பென்ஸ் அப்படின்றதுனால இட் இஸ் அ நாமினல் அக்கௌண்ட். அப்போது வாட் வில் பி த என்ட்ரி ஃபார் மீ, கேஷ் நான் வெளியில் போகுது இல்லையா, ஸோ கிரெடிட் வாட் கோஸ் அவுட் அண்ட் டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் எனக்கு வந்து ரெண்ட்டுன்றது எக்ஸ்பென்ஸ்ன்றதுனால அதை நான் என்ன பண்ணுவேன், டெபிட் பண்ணுவேன். ஸோ வாட் வில் பி த என்ட்ரி, ப்ளீஸ் வெயிட். ஸோ வாட் வில் பி த என்ட்ரி, நம்ம ஏதாவது கலரில் எழுதலாமா, போர் அடிக்குது. இந்த கலர் எப்படி இருக்குன்னு தெரில, செக் பண்ணுவோம். ஸோ 18th அன்றைக்கி என்ன என்ட்ரி அப்படின்னா ரெண்ட் அக்கௌண்ட் டெபிட். Why? Because rent is an expense for me. So debit all expenses. So rent கொடுக்கும்போது எனக்கு என்ன வெளியில் போகுது, கேஷ் வெளியில் போகுது. ஸோ கேஷ் இஸ் a real account, credit what goes out. So amount is 500. Let it be 500. So this is how we have to do this entry, like paid rent entry. And what is the next two entry? 25th அன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னா ரிசீவ்டு ஃப்ரம் ஹரி. அதாவது நான் எப்படி வந்து கமலேஷ்க்கு பே பண்ணணும், ஹரி எனக்கு என்ன பண்ணிட்டான்னா இப்போ பே பண்ணிட்டான். ஆக்சுவலாக எனக்கு ஹரி எவ்வளோ ரூபாய் பே பண்ணணும், 10,000 rupees பே பண்ணணும். பட் அவன் எனக்கு எவ்வளோ தான் பே பண்ணியிருக்கான், 8,000 தான் பே பண்ணியிருக்கான். ஸோ ஹரி சைட்லேருந்து எனக்கு வந்து எவ்வளோ டியூ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2,000 rupees வந்து எனக்கு டியூவாக இருக்குது. அது சன்ட்ரி கிரெடிட்டாஸில் எனக்கு சன்ட்ரி டெட்டாஸில் வந்து அது அந்த 2,000 ஸ்டில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். பட் ரிசீவ்டு ஃப்ரம் ஹரி அப்படின்றதுனால எக்ஸாக்டாக எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் பண்ணேனோ அதுக்கு மட்டும் நான் என்ன பண்ணிடலான்னா என்ட்ரி போட்டுடலாம். ஸோ 25th அன்றைக்கி என்ன ஆகுது அப்படின்னா அகெயின் ரிசீவ்டு. எப்படி வந்து பெய்டுன்னு வந்தால் அதில் நம்மளுக்கு கேஷ் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கணுமோ அதே மாதிரி ரிசீவ்டுன்ற வார்த்தை வந்தாலும் நான் என்ன தான் சொன்னேன், கேஷ் அக்கௌண்ட் தான் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன், போய் பாருங்கள். ஸோ ரிசீவ்டு ஃப்ரம் ஹரிங்கும் போது நான் கேஷ் ரிசீவ் பண்ணுறேன் இல்லையா, ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன். ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு ரிசீவ்டு ஃப்ரம் ஹரிங்கும் போது எனக்கு ஹரி தான் கொடுத்துருப்பான். ஸோ ஹரி இஸ் அ பர்சனல் அக்கௌண்ட், கிரெடிட் த கிவர். அப்போது ஹரி அக்கௌண்ட்டை நம்ம என்ன பண்ணிடலாம்னா கிரெடிட் பண்ணிடலாம். to ஹரி அக்கௌண்ட். So to ஹரி அக்கௌண்ட். And what is the amount here? 8,000. So ரிசீவ்டுன்றதுனால ஐ ரிப்பீட் அகைன், ரிசீவ்டுன்றதுனால கேஷ் இஸ் கம்மிங் இன், கேஷ் அக்கௌண்ட் டெபிட் அண்ட் ஹரி அதை கொடுக்கறதுனால கிரெடிட் த கிவர். ஸோ டு ஹரி அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நம்ம முடிச்சிருக்கோம். நவ் லாஸ்ட் என்ட்ரி இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் என்ட்ரி. வி வில் பி லேர்னிங் அ நியூ டேர்ம், ஒரு புது டேர்ம் நம்ம தெரிஞ்ச போதில். ஸோ லெட் அஸ் பி see it. ஸோ வாட் இஸ் த லாஸ்ட் என்ட்ரி? 28th அன்றைக்கி என்ன நடந்திருக்கு, வித்ட்ரா கேஷ் ஃபார் பர்சனல் யூஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எந்தெந்த இடத்துலலாம் பர்சனல் யூஸ் அப்படின்ற வார்த்தையை பார்க்குறீங்களோ அந்த இடத்துல தான் சுழிர்னு உங்களுக்கு ஒரு வார்த்தை ஞாபகம் வரணும். என்னென்னா ட்ராயிங்ஸ் அப்படின்ற வார்த்தை. ட்ராயிங்ஸ் இஸ் நாட் வரைகிறது கிடையாது. ட்ராயிங்ஸ்னால் என்னென்னா பிஸ்னஸில் போட்ட பணத்தை வந்து சொந்த செலவுக்கோசரம் வித்ட்ரா பண்ணிக்கிறது.
ஃபார் எக்ஸாம்பிள் 60,000 ரூபாய் இப்போ அவன் போட்டிருக்கான் மனோகர். அந்த 60,000 ரூபாய் பிஸ்னஸ்க்கு செலவு பண்ணாமல் அவன் வந்து சொந்தமாக இருக்கிற பைக்குக்கு பெட்ரோல் போடுறது, வீட்டுக்கு மளிகை சாமான் வாங்கி கொடுக்குறது, இல்லை ஊர் சுற்றுறதுன்னு இந்த மாதிரி அவன் பர்சனல் யூஸ்க்கோசரம் யூஸ் பண்ணிட்டு இருந்தான்னா அதுக்கு பேர் ட்ராயிங்ஸ். ஸோ அதை நம்ம வந்து தனியாக கணக்கில் காமிக்கணும். ஸோ இப்போ வித்ட்ரா ஃபார் பர்சனல் யூஸ் அப்படிங்கும்போது இருக்கிற பைசாவை அவன் என்ன பண்ணிட்டான், பர்சனல் யூஸ்க்கு வித்ட்ரா பண்ணிட்டான். அப்போது நம்ம பர்சனல் யூஸ்ன்ற வார்த்தையை பார்த்துட்டு நான் ட்ராயிங்ஸ் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போது இந்த பர்டிகுலர் டிரான்சாக்ஷனில் இன்வால்வ் ஆகிற 2 அக்கௌண்ட் என்னது அப்படின்னா வித்ட்ரா கேஷ் அப்படின்றதுனால கேஷ் அக்கௌண்ட் வந்து இன்வால்வ் ஆகும். பட் பர்சனல் யூஸ் அப்படின்றதுனால பர்சனல் யூஸ்க்கு நான் ஒரு டேர்ம் சொன்னேன் இல்லையா. ஸோ ட்ராயிங்ஸ்ன்னு தான் அதை சொல்லணுமே தவிர பர்சனல் யூஸ் அக்கௌண்ட் அப்படின்னு வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா சொல்லக்கூடாது. ஸோ அப்போ இன்வால்வ் ஆகிருக்க 2 அக்கௌண்ட் கேஷ் அக்கௌண்ட் அண்ட் ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட். அப்போ எதை டெபிட் பண்ணுறது, எதை வந்து கிரெடிட் பண்ணுறது, ஓனர் வந்து கேஷை வித்ட்ரா பண்ணுறதுனால பிஸ்னஸை விட்டு கேஷ் வந்து வெளியில் போகுது. ஸோ கேஷ் இஸ் கோயிங் அவுட். ஸோ கிரெடிட் டு வாட் கோஸ் அவுட். ட்ராயிங்ஸை நான் என்னன்னு சொல்லியிருக்கேன், பர்சனல் அக்கௌண்ட்டுன்னு சொல்லியிருக்கேன். எப்படி வந்து கேபிட்டல் பர்சனல் அக்கௌண்ட்டு அந்த மாதிரி ட்ராயிங்ஸும் என்ன அக்கௌண்ட் தான், பர்சனல் அக்கௌண்ட், பட் ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். அப்போ ட்ராயிங்கும் நம்மளுக்கு ஒரு ஆள் தான். அப்போ இந்த ட்ராயிங்குன்ற ஆள் என்ன பண்ணியிருக்கான்னா காசை வந்து வித்ட்ரா பண்ணிட்டான். ஸோ வித்ட்ரா பண்ணுறான்னா அவன் ரிசீவ் பண்ணுறான்னு அர்த்தம். ஸோ டெபிட் த ரிசீவர். அவன் என்ன பண்ணுறான், டெபிட், அவன் ரிசீவ் பண்ணுறான். ஸோ டெபிட் த ரிசீவர். அப்போ என்ட்ரி எப்படி வரும், 28ஆம் தேதிக்கு வித்ட்ரா கேஷ் ஃபார் பர்சனல் யூஸ். ஸோ ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டெட்டார், ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட். ஏன்னா வித்ட்ரா கேஷ் ஃபார் பர்சனல் யூஸ் இல்லையா. So that's why it is drawings account debit to cash account and the amount is 4,000. So I think with this entry, ஜேர்னல் என்ட்ரி இப்படி தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா ஓப்பனிங் என்ட்ரி சொல்ல வேண்டியது பாக்கி இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த சேரிட்டி கொடுக்குறேன் அப்படின்னா அங்கே ஒரு டிரான்சாக்ஷனே வந்து நடக்காது இல்லையா. வெறும் என்கிட்ட இருக்கிற குட்ஸ் மட்டும் வெளியில் போயிடும், ஆனால் திருப்பி ரிட்டனுக்கு காசு எதுவுமே வராது. ஸோ அதுக்கு எப்படி என்ட்ரி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கலாம். பட் அதை தாண்டி இந்த வரைக்குமே உங்களுக்கு வந்து தெளிவாக ஜேர்னல் என்ட்ரிஸ் கான்செப்ட் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் கேப் விட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்தராக அந்த என்ட்ரிஸ் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த 1/2 நிமிஷத்தை நீங்கள் விளம்பர இடைவேளையாகவும் வச்சுக்கலாம், இல்லை அவேர்னஸ் செகண்ட்ஸாகவும் வச்சுக்கலாம். ரீசெண்ட் டைமில் ஸ்டாக் மார்க்கெட் கற்றுக்குன்ற எண்ணம் நிறைய பேருக்குள்ளே வந்திருக்கு. நிறைய குவைரிஸ் எங்கிட்டையுமே வந்து வருது. அதனால் நான் வந்து பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் வந்து இப்போ டீச் பண்ணிகிட்ருக்கேன். ஐ எம் நாட் கோயிங் டு டீச் யூ ரொம்ப அட்வான்ஸ்டாக ட்ரேடிங்கில் எப்படி காசு சம்பாதிக்கலாம், எப்படி இன்வெஸ்டிங் பண்ணி அதெல்லாம் நான் டீச் பண்ண போகிறதில்ல. ஸ்டார்டிங்கில் ஒரு ட்ரேட் பண்ணும்போது என்னென்ன கைண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன ஒரு ப்ரோக்கர் எப்படி சூஸ் பண்ணணும், என்னென்ன மாதிரி ஆர்டர்ஸ் இருக்குது, கான்ட்ராக்ட் நோட்னா என்ன, இந்த பேசிக்கை கற்றுக்கிறதுக்கே உங்களுக்கு 1 மாதம் ஆகும். மார்ஜின்னா என்ன, லீவரேஜ்னா என்ன, இதை பற்றியெல்லாம் எதுவுமே தெரியாமல் ஒருத்த ஆட் கொடுக்குறான்றதுக்கோசரம் கையில் இருக்கிற அத்தனை காசையும் போட்டுட்டு ஏறுதா இறங்குதான்னு சும்மா கேம்பிள் பண்ணி காசை அழிச்சிட்டு ஸ்டாக் மார்க்கெட்டே கேம்பிளிங்னு சொல்கிறது ரொம்ப தப்பான விஷயம். என் பசங்க நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணிவிட்டு மேம் பேசிக் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ என்னால் முடிஞ்சது நான் இன்வெஸ்டிங் இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னா நான் சொல்லிக் கொடுக்க போகிறதில்ல. ஸ்டாக் மார்க்கெட்டோட பேசிக்ஸ் நாலேஜ் நான் கொடுத்துட்ருக்கேன். அது ஆல்ரெடி செட், நீங்கள் பேசிக் கற்றுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்களே டெவலப் ஆகிப்பீங்க. ஸோ யாராவது ஸ்டாக் மார்க்கெட் பேசிக்லேருந்து கற்றுக்கணும், ஏபிசிடிலேருந்து எனக்கு 0% நாலேஜ் மேம் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி, பட் நான் பேசிக்ஸ்லாம் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் எங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். ஓகே, ஷார்ட் பிரேக், வெட்டி கதை எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ கொஞ்சம் 5 நிமிஷம் வந்து அகெயின் வந்து நம்ம படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ லெட் அஸ் வி ஸ்டார்ட். இப்போ நம்ம இந்த செக்மெண்ட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா மோஸ்ட் காம்ப்ளிகேட்டட் ஜேர்னல் என்ட்ரி. பட் ஆக்சுவலாக அந்தளவுக்கு காம்ப்ளிகேட் கிடையாது, என்ன கொஞ்சம் யோசிக்க வைக்கிற ஜேர்னல் என்ட்ரி, அவ்வளவுதான். என்னடா இந்த டிரான்சாக்ஷன் என்ன அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகியிருக்குன்னே கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்ற சில டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நம்ம எடுத்து போட போகிறோம். அதை வந்து உங்கள் இல்லஸ்ட்ரேஷன் 7 அதே புக்கில் எங்கே கொடுத்துருக்காங்கன்னா இல்லஸ்ட்ரேஷன் 7 4 என்ட்ரி, அந்த 4 டிஃப்ரெண்ட் என்ட்ரிஸும் ஒரே சம்மில் வர மாதிரி அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கொடுத்துட்டாங்க. அந்த 4 என்ட்ரிஸ் என்னென்னா சேரிட்டிக்கு குட்ஸ் கொடுக்கறது, அதுக்கப்புறம் வந்து பர்சனல் யூஸுக்கோசரம் காசை வித்ட்ரா பண்ணது போக தயாரித்து வச்சதே வந்து எடுத்துகிட்டு போகிறது, அதுக்கப்புறம் வந்து குட்ஸ் வந்து ஃப்ரீ சாம்பிள்ஸாக கொடுக்குறது, அதுக்கப்புறம் ஆஃபீஸ் யூஸ்க்கு யூஸ் பண்ணுறது. ஸோ ப்ரொடியூஸ் பண்ண என்ன குட்ஸுமே வந்து வியாபாரப்படுத்தப்படலை, எல்லாமே வேறு ஏதோ யூஸ்க்கோசரம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி டிரான்சாக்ஷனுக்கு என்னென்ன அக்கௌண்ட்ஸ் இன்வால்வ் ஆகும்னு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ண குட்ஸு சேலாக ஆகாமல் வேறு ஏதாவது ஒரு பர்பஸ்க்கோசரம் உபயோகப்படுத்தப்பட்டிருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டிய அக்கௌண்ட் என்னென்னா டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட்.
ஸோ இது வந்து உங்களுக்கு கரெக்டாக ஞாபகம் வரணும். அதாவது யூஸ்வலாக நம்ம ரா மெட்டீரியல்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷோ இல்லை பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க்கோ போடுவோம். ஸோ பர்ச்சேஸ் யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், டெபிட் தான் பண்ணுவோம். பட் எந்த மாதிரி நேரங்களில் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண கூட்ஸை சேல்ஸுக்கு யூஸ் பண்ணாமல் வேறு பர்பஸ்க்கோசரம் யூஸ் பண்ணுறோமோ அந்த டைம்லலாம் நம்ம என்ன பண்ணிடணும்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட் செய்து விட வேண்டும். இதுதான் வந்து ரூல். இப்போ நான் ஜேர்னல் என்ட்ரி போடுறேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும், பார்க்கலாம். ஸோ we can wrap it now. ஸோ இங்கே என்ன இருக்குது, towels given as charity. அப்போ இந்த பர்டிகுலர் டிரான்சாக்ஷனில் இன்வால்வ் ஆகியிருக்கு 2 அக்கௌண்ட். என்னென்னா ஒன்று வந்து சேரிட்டி அக்கௌண்ட் அண்ட் இன்னொன்று வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு தான். ஏன்னா எனக்கு திருப்பி என்ன வராது, சேரிட்டியில் காசு வராது. ஸோ எனக்கு இங்கே என்ன ஆகுது அப்படின்னா கூட்ஸ் வந்து வெளியில் போகுது. ஸோ கிரெடிட் டு வாட் கோஸ் அவுட், அதுக்கு பதிலாக நான் சேரிட்டி பண்ணுறேன். ஸோ இட் இஸ் அன் எக்ஸ்பென்ஸ் ஃபார் மீ. அப்போ நான் வந்து என்ட்ரி எப்படி போடணும் அப்படின்னா சேரிட்டி அக்கௌண்ட் டெபிட் டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட். இதே மாதிரி தான் இங்கே என்ன கொடுத்துருக்கான் 3000. ஸோ நான் 4த்துக்கும் தனித்தனியாக போட்டு டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. சேரிட்டி கொடுக்கும்போது எப்படி வந்து சேரிட்டி அக்கௌண்ட் டெபிட் டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டோ, ஆனந்த் ஷர்ட்ஸ் டேக்கன் ஓவர் பை ஆனந்த் ஃபார் பர்சனல் யூஸ். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஷர்ட்ஸை வந்து சொந்த இதுக்கு எடுத்துகிட்டு போயிடுறான் பர்சனல் யூஸ்க்கோசரம். ஸோ பர்சனல் யூஸ்னாலே நான் ட்ராயிங்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுன்னு வரும். அண்ட் இங்கே வேறு என்ன இருக்குது, 4வது என்ட்ரி என்ன இருக்குது அப்படின்னா சாரீஸ் டிஸ்ட்ரிபியூட் அஸ் ஃப்ரீ சாம்பிள்ஸில் இருக்குது. நான் இப்போ சாம்பிள் சும்மா பொழுது போலன்னு கொடுக்க மாட்டேன். இல்லைனா வந்து அப்படியே எந்த ஒரு பிஸ்னஸ் மேனும் வந்து கரிசனம் காட்டி அன்னை தெரசா மாதிரி சேவை செய்கிறதுக்கெலாம் கொடுக்க மாட்டான். அவன் அந்த ஃப்ரீ சாம்பிள்ஸை மார்க்கெட்டிங் கோர்ஸில் தான் அவன் கொடுக்குறான். அப்படிங்கும்போது அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சேல்ஸ் ப்ரமோஷன்னு சொல்லணும். ஸோ சேல்ஸ் ப்ரமோஷன் அக்கௌண்ட் டெபிட் டு அகெயின் என்னது தான் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் தான். ஏன்னா கூட்ஸ் வந்து எனக்கு என்ன ஆகுது, சேல் ஆகாமல் எந்த ஒரு பர்பஸ் இல்லாமல் வெளியில் போகுது. அதே மாதிரி தான் லாஸ்ட் என்ட்ரி கூட்ஸ் யூஸ்டு ஃபார் ஆஃபீஸ் யூஸ் அப்படிங்கும்போது அங்கேயும் நான் என்ன பண்ணுவேன், ஆஃபீஸ் யூஸ் அக்கௌண்ட் டெபிட், மேக்கிங் இட் வெரி ஷார்ட், ரொம்ப இருக்கிறேன், பட் ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஆஃபீஸ் யூஸ் அக்கௌண்ட் டெபிட் டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட். எங்கெங்கெல்லாம் நான் வந்து கூட்ஸை விற்காமல் வேறு பர்பஸ்க்கோசரம் யூஸ் பண்ணுறேனோ அந்த இடத்துல எல்லாமே என்ன வந்துடும், கிரெடிட்டில் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் வந்துடும். ஸோ திஸ் இஸ் யூ ஹாவ் டு டூ தீஸ் கைண்ட் ஆஃப் என்ட்ரிஸ். இன்னும் பார்க்க வேண்டியது என்ன பாக்கி இருக்குது, ஓப்பனிங் என்ட்ரி மட்டும்தான் இருக்குது. ஓப்பனிங் என்ட்ரினா என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதில் ஒரு ஜேர்னல் என்ட்ரி போட்டுடலாம். கம் ஆன். ஸோ வாட் இஸ் ஓப்பனிங் என்ட்ரி? ஓப்பனிங் என்ட்ரினா என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கான எக்ஸாம்பிளையும் பார்த்துடலாம். The journal entry is recorded at the beginning of an accounting period for opening the books of accounts. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வருஷம் ஒருத்தன் பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டே இருக்க மாட்டோம். ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ்க்கு நான் என்ன பண்ணி ஆகணும்னா வருஷம் ஜேர்னல் லெஜர் பேலன்ஸ் இதெல்லாம் நான் போட்டு ஆகணும். அப்போ ஒவ்வொரு வாட்டியும் கமெண்ட்ஸ் பிஸ்னஸுக்குலாம் நான் போட முடியாது. ஏன்னா ஒவ்வொரு டைம் பிஸ்னஸ் கமெண்ட்ஸ் பண்ண போகிறது கிடையாது. அப்போது லாஸ்ட் இயரில் இருந்த லாஸ்ட் இயர் பேலன்ஸ் ஷீட்டில் இருந்த லயபிலிட்டிஸ் ஆசட்ஸ் அதெல்லாம் அடுத்த அக்கௌண்டிங் இயருக்கு நம்ம கொண்டு வரணும் இல்லையா, அந்த ப்ராசஸ் தான் என்ன அப்படின்னா ஓப்பனிங் ஜேர்னல் என்ட்ரி போடுற ப்ராசஸ். ஸோ இப்போ நான் அதை படிக்கிறேன் பாருங்கள். The various assets, liabilities and capital that appear in the balance sheet of the previous accounting year are then brought forward in the books of the present accounting period is known as opening entry. அதாவது போன வருஷம் இருந்த அத்தனை இன்ஃபர்மேஷன் நான் இந்த வருஷமே என்ன பண்ண போகிறேன்னா brought forward பண்ண போகிறேன். அதை எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னா சிம்பிள் ரூல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நார்மல் ஜேர்னல் என்ட்ரி தான். ஆனால் அந்த ஜேர்னல் என்ட்ரியில் நம்ம எதெல்லாம் டெபிட் பண்ணணும் எதெல்லாம் கிரெடிட் பண்ணணும் அப்படின்னா அசட்ஸ் கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸில் எதெல்லாம் வந்து அசட்ஸோ அதெல்லாம் வந்து டெபிட் பண்ணுங்கள். கொடுத்துருக்கிற டீட்டெயிலில் எதெல்லாம் வந்து லயபிலிட்டிஸோ அதை என்ன பண்ணுங்கள், கிரெடிட் பண்ணுங்கள். இப்போது இந்த டெபிட்டும் கிரெடிட்டும் பண்ணி முடித்தோடனே ஒரு டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் இருக்கும் இல்லையா, அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டு தான் நம்மளுக்கு என்ன அப்படின்னா என்னது, அதுதான் என்னென்னா நம்மளுக்கு கேபிட்டல். நம்ம போட்ட பைசாவில் அதுதான் மிச்சம் இருக்குது. ஸோ இந்த கேபிட்டலாம் நம்ம திருப்பி யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அசட்ஸ் ஷுட் பி டெபிட்டட், லயபிலிட்டிஸ் ஷுட் பி கிரெடிட்டட், அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் வில் பி கேபிட்டல். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இதை அழிச்சிட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த சம் போட்டு காமிக்கிறேன். ஐ ஹோப் நீங்கள் எப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தால் எழுதுவீங்க. ஸோ நான் ரப் பண்ணிடுறேன். அப்போ நார்மல் ஜேர்னல் என்ட்ரி மாதிரி தான். அதாவது அசட்ஸ் எல்லாம் வந்து டெபிட் பண்ணிடலாம். ஸோ கேஷ் இன் ஹேண்ட் அக்கௌண்ட் டெபிட்
அமௌண்ட் அப்புறம் பார்க்க எழுதிக்கலாம். கேஷ் அட் பேங்க் அக்கௌண்ட் டெபிட். ஐ திங்க் ஸ்டாக் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டாக் அக்கௌண்ட் டெபிட். அதுக்கப்புறம் அக்கௌண்ட் ரிசீவபிள் பில்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபர்னிச்சர். அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டெபிட், buildings account debit, buildings account debit, furniture account debit, accounts receivable building investment furniture. So investment account debit. ஸோ என்னென்னலாம் அசட் சைடில் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையும் எழுதிக்கணும். இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா அமௌண்ட் எழுதிக்கலாம். கேஷ் இன் ஹேண்ட் வந்து 8000 and cash at bank is 18,000 and stock is 5,000 and accounts receivable is 6,000. Building is 8 lakh and investment is 42,000 and furniture is 50,000. ஸோ இதெல்லாம் வந்து அசட் சைடில் இருக்குது. இப்போ என்ன பண்ணுங்கள், லயபிலிட்டி சைடில் என்ன இருக்குது, 2 accounts payable and loan account. ஸோ ரெண்டு தான் இருக்குது. ஸோ 2 accounts payable account. ஆக்சுவலி அக்கௌண்ட்ஸ் பேபிள் நான் கொஞ்சம் பெருசாக எழுதணும், இடம் நான் சின்னதாக எழுதுறேன். ஸோ அக்கௌண்ட்ஸ் பேபிள் அக்கௌண்ட். 2 வந்து வேறு என்ன இருக்குது, லோன் இருக்குது. லயபிலிட்டி சைடில் லோன் மட்டும்தான் இருக்குது. ஸோ லோன் அக்கௌண்ட். இது ரெண்டுத்துக்கும் எவ்வளோ அமௌண்ட்டு, ஒன்று 80,000, இன்னொன்று 1,20,000. ஸோ ஒன்று 80,000, இன்னொன்று 1,20,000. இப்போ என்ன பண்ணணும்னா ரெண்டு பக்கத்தில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் எடுக்கணும். ஸோ டெபிட் சைடில் ஆட் பண்ணுங்கள் என்ன வருதுன்னு பாருங்கள், கிரெடிட் சைடில் ஆட் பண்ணுங்கள் என்ன வருதுன்னு பாருங்கள். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் டெபிட் சைடு என்ன வருதுன்னா 929,000 அண்ட் கிரெடிட் சைடு வந்து 2 lakh வருது. இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 729,000 வரும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் தான் நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேபிட்டல். அதை எங்கே போடணும், அந்த டிஃப்ரென்ஸ் இங்கே தானே கம்மியாக இருக்குது, கிரெடிட் சைடு தானே கம்மியாக இருக்குது. ஸோ 2 கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரெடிட் சைடு போட்டு அந்த அமௌண்ட் என்ன பண்ணி விட்டுருன்னா காம்பன்சேட் பண்ணி விட்டுறணும். ஸோ திஸ் இஸ் ஹவ் யுவர் ஓப்பனிங் என்ட்ரி ஷுட் பி. Hi friends, we are at the end of the video. I hope I made the concept of journal entries clear for you. இதையும் தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை ஏதாவது பர்டிகுலர் ட்ரான்சாக்ஷனுக்கு என்ட்ரிஸ் வேணும்னு அப்படின்னா ப்ளீஸ் டூ காமெண்ட். நான் எல்லாரோட காமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from 𝐈𝐒𝐇𝐖𝐀𝐑𝐘𝐀'𝑒. Take care.